சார் இன்னைக்கு நான் பார்க்க போறது இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க. அது லாஸ்ட் கிளாஸ் நடத்திருப்போம். அது கொஞ்சம் நல்லா இது இருக்காது, இல்லை எலாபரேட்டா இருக்காது சார். பார்த்துடலாம் சார். சொல்லுங்க. போலாங்களா கிளாஸ்க்கு? ஓகே, ரைட். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1985 அலெக் ஜெஃப்ரேஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கரிங் பிரிண்டிங் தொடங்கி வச்சிருக்காரு. அதனால் அவர் என்னன்னு சொல்லலாம், ஃபாதர் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கலாம். ஃபாதர் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்டிங் சொல்லலாம், அலெக் ஜெஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அலெக் ஜெஃப்ரேஸ், ஃபாதர் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்டிங். நெக்ஸ்ட் விகே கேஷியாஃப். விகே கேஷியாஃப் அப்படிங்கிறவரும். லால்ஜி சிங். லால்ஜி சிங் அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. விகே கேஷியாஃப் அண்ட் லால்ஜி சிங், இவங்க 2 பேரும் இங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இதுல லால்ஜி சிங்க ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிங்கன்னா லால்ஜி சிங். லால்ஜி சிங், லால்ஜி சிங். இவங்க எங்க அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லணும்னா சிசிஎம்பி அப்படின்னு சொல்றாங்க. சிசிஎம்பி, சென்டர் ஃபார் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அப்படிங்கிற இன்ஸ்டியூட். இது ஹைதராபாத்ல இருக்கு. சென்டர் ஃபார் செல் மைக்ரோபயாலஜி, செல் அண்ட் மைக்ரோபயாலஜி சார், மாலிகுலர் பயாலஜி. சென்டர் ஃபார் செல் அண்ட் மாலிகுலார் பயாலஜி அப்படிங்கிற இன்ஸ்டியூட். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஹைதராபாத்ல. இங்க அவங்க டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட கான்செப்ட் என்ன? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல போனா, இப்போ நம்மளுடைய டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல போனா 99% பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ எல்லா மனிதர்களுக்கும் 99.9% பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் டிஎன்ஏவோட கான்செப்ட் ஒரே மாதிரி இருக்கும். அந்த 0.1% மட்டும்தான் என்ன ஆகும், அந்த டிஎன்ஏட சீக்வன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் என்ன பண்றாங்க, அதை மட்டும் அது மட்டும் தான் வேரியேஷன் ஆகும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறுபாடு ஏற்படும். அந்த வேறுபாடுடைய அந்த நியூக்ளியோடைட்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லப்போனா தனித்துவமா இவங்க தனித்துவப்பட்டவங்க, இவங்க மனிதர்கள் வேறுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடை காமிக்கிறது தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோடைய கான்செப்ட். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கலாம். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோடைய அனதர் நேம் அப்படின்னா டிஎன்ஏ பிரிண்டிங் அப்படின்னு கொடுப்பாங்க. த அதர் நேம்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ பிரிண்டிங் ஆர் அதர்வைஸ் வேற இன்னொரு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். டிஎன்ஏ ப்ரொஃபைல் அப்படிங்கிற நேம் கொடுக்கலாம். டிஎன்ஏ ப்ரொஃபைல் ஆர் டிஎன்ஏ பிரிண்டிங்கிற கான்செப்ட் கொடுக்குறாங்க. the other names of DNA fingerprinting. ஸோ இந்த கான்செப்ட் என்ன சொல்ற நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதாவது மனிதர்களுடைய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரா இருக்கு சொன்னா ஒரு யூனிக்கா எல்லா மனிதர்களுக்கும் சில நியூக்ளியோடைட்ஸ் மட்டும் என்னது வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா? அதை மட்டும் டிட்டர்மைன் பண்ணி அதில் நம்ம மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக தான்
இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது இந்த அளவுல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சரி, இதுல இந்த ஹியூமன் ஜீனோம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் நான் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு விரிப்பாங்க. இப்போ இந்த நான் கோடிங்க்கும் கோடிங் என்ன அப்படின்னு சொல்லப்போனா, இந்த கோடிங்கில் இருக்க வரக்கூடிய இப்போ நியூக்ளியோடைட்ஸ்ல இருக்கு இல்லைங்களா, டிஎன்ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்போனா ஒரு ஃபங்க்ஷனிங் டிஎன்ஏவா தான் இருக்கு எல்லாமே. ஓகேங்களா, அந்த நியூக்ளியோடைட்ஸ் ஃபங்க்ஷனிங்காக இருக்கும். ஆனால் 0.1% மட்டும்தான் என்னது அப்படின்னு சொல்லப்போனா எந்த விதமான அதாவது எந்த விதமான செய்திகளையும் கடத்தாம இருக்கும். ஓகேங்களா, எந்த ஒரு ஃபங்க்ஷனிங் இல்லாத ஜீன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, நான் கோடிங் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் கோடிங் ஜீன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லப்போனா, இது எந்த விதமான கேரக்டரையும் என்னது அப்படின்னு சொல்லப்போனா கடத்தாம இருக்கும். ஓகேங்களா, மற்றது எல்லாம் 99.9% வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் எல்லாமே என்னது அப்படின்னு சொல்லப்போனா ஒவ்வொன்றும் என்னது ஒவ்வொரு விதமான பண்புகளை டெட்டர்மைன் பண்றதா, ஓகேங்களா, நோட் பண்றதா இருக்கும். அப்ப அந்த 0.1% இருக்கிறது அந்த இதை என்ன சொல்றாங்க, நான் கோடிங் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த நான் கோடிங் ஜீன்ஸ் மட்டும் நம்ம என்னது அப்படின்னு சொல்லப்போனா செப்பரேட் பண்ணி அதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லப்போனா மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்துறோம். அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லப்போனா இந்த நான் கோடிங் ஜீன்ஸுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லப்போனா இது வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படதா இருக்கும். ஓகேங்களா, அந்த 0.1% நான் சொல்றது அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படும். ஆனா அதுல எந்த விதமான பண்புகளும் என்னது அப்படின்னா கடத்தப்படாது, ஒரு எம்டியா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க. சோ இதுல இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லப்போனா நம்ம குரோமோசோம்ஸ்ல டீலோமியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, டீலோமியர் சென்ட்ரோமியர் நோட் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட. டீலோமியர் சென்ட்ரோமியர், அந்த நான் கோடிங் ஜீன்ஸ், the non-coding genes are occur in telomere, centromere, Y chromosomes and heterochromatins. ஸோ இந்த மாதிரி ரீஜன்ல இருக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னு சொல்லப்போனா இந்த நான் கோடிங் ஜீன்ஸ். டீலோமியர், சென்ட்ரோமியர், ஒய் குரோமோசோம்ஸ் மற்றும் ஹெட்டிரோக்ரோமாட்டின், இந்த ரீஜன்ஸ்ல இந்த நான் கோடிங் ஜீன்ஸ் இருக்கும். இந்த டீலோமியர் அப்படிங்கிறது அந்த டெர்மினல் பார்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா, அதே சென்ட்ரோமியர் இந்த ரீஜன்ல மட்டும்தான் இந்த நான் கோடிங் ஜீன்ஸ் இருக்கும். அப்ப அதை மட்டும் தான் தனியா எடுத்து செப்பரேட்டா பிரிச்சு நம்ம என்ன பண்ணா ஹியூமன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து நமக்கு பயன்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஒய் குரோமோசோம்ஸ் தெரியும், டீலோமியர் அண்ட் சென்ட்ரோமியர் தெரியும். யூக்ரோமாட்டின், ஹெட்டிரோக்ரோமாட்டின் தெரியும் இல்லைங்களா? யூக்ரோமாட்டின்னா என்ன, ஹெட்டிரோக்ரோமாட்டின் என்ன அப்படின்னு எழுதிக்கலாம். யூக்ரோமாட்டின் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனல் ஜீன்ஸ் இருக்கக்கூடிய இந்த மரபு பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய ஜீன்களை என்னன்னு சொல்றாங்க, யூக்ரோமாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூக்ரோமாட்டின்ஸ். யூக்ரோமாட்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம டிஎன்ஏல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல போனா பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய ஜீன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியது என்னன்னு சொல்றாங்க, யூக்ரோமாட்டின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹெட்டிரோக்ரோமாட்டின்ஸ் அப்படிங்கிறது இப்ப இந்த நான் கோடான்ஸ் சொன்ன இல்லைங்களா, எந்த பண்புகளையும் நிர்ணயிக்காத அந்த மாதிரி ஜீன்ஸ்ல இருக்கக்கூடியது என்னன்னு சொல்றாங்க, ஹெட்டிரோக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லலாம். ஹெட்டிரோக்ரோமாட்டின்ஸ். ஹெட்டிரோக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த நான் கோடிங் ஜீன்ஸ் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி, அதாவது பண்புகளை கடத்தாத, பண்புகளை நிர்ணயிக்காத அந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி டென்சிட்டி வேரியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் நோட் பண்ணிக்கலாம். டென்சிட்டி வேரியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன். இந்த சென்ட்ரிஃபியூஜ் அப்பரேட்டஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்ட்ரிஃபியூஜ் அப்பரேட்டர்ல டென்சிட்டி வேரியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் மூலமா என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த டிஎன்ஏவை நம்ம வந்து பிரிச்செடுக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த சென்ட்ரிஃபியூஜ் அப்பரேட்டஸ் நம்ம பயன்படுத்துறோம். அதன் அடிப்படையில இந்த டிஎன்ஏவை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது 2 கேட்டகரிஸா பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்ல போனா, ஒன்னு பல்க் டிஎன்ஏன்னு பிரியும். டிஎன்ஏவை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது இது 2 கேட்டகரியா பிரிக்க முடியும். ஒன்னு பல்க் டிஎன்ஏன்னு பிரியும், இன்னொன்னு அப்படின்னா சேட்டலைட் டிஎன்ஏ. சோ இந்த 2 கேட்டகரியில பிரிப்பாங்க, பல்க் டிஎன்ஏ அண்ட் சேட்டலைட் டிஎன்ஏ. இப்போ சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது 2 கேட்டகரிஸா பிரியும். இந்த பல்க் டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன? பல்க் டிஎன்ஏங்கிறது நம்மளோட இப்போ இந்த 99% சொன்ன இல்லைங்களா, அந்த 99.9% ஆஃப் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனிங் டிஎன்ஏ வந்து என்ன பல்க் டிஎன்ஏ சொல்றாங்க. ரிமைனிங்கா இருக்கிறது என்ன சொல்றாங்க, இந்த சேட்டலைட் டிஎன்ஏன்னு சொல்றோம். இந்த சேட்டலைட் டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா இதையும் 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு மைக்ரோ டிஎன்ஏ, இன்னொன்னு மினி டிஎன்ஏன்னு பிரிக்கிறோம். தமிழ்ல தான் சொல்றேன். அதனுடைய அந்த அடர்த்தி இருக்கு இல்லைங்களா, அடர்த்தியின் அடிப்படையில கீழே படிமம், அதாவது அடர்த்தியின் அடிப்படையில கீழே படிமமாகும். அதை அடிப்படையில இது பண்ணுவோம், சரியா இது பண்ண முடியல. ஓகேங்களா. அடர்த்தியின் அடிப்படையில அதோட டென்சிட்டி அடிப்படையில கீழே வந்து சென்ட்ரிஃபியூஜ் இருக்குது, கீழே வந்து படியும். அதை எடுத்து என்ன பண்றாங்க, இந்த 2 டிஎன்ஏவை 2 கேட்டகரியா வந்து பிரிப்பாங்க. ரைட். இப்படி படிக்கும் போது ஒன்னு மைக்ரோ டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்னு மினி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கும். மினி டிஎன்ஏ, இன்னொன்னு மைக்ரோ டிஎன்ஏ. இப்படி 2 கேட்டகரியா பிரிக்கும். இதுல நாம இந்த சேட்டலைட் டிஎன்ஏவில் நாம எதை வந்து பார்த்தா டிஎன்ஏ ஃபிங்கரிங் பிரிண்டிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல போனா இந்த மைக்ரோ டிஎன்ஏ தான் எடுத்துக்கிறோம். நோட் பண்ணிக்கலாம். இந்த மைக்ரோ டிஎன்ஏ மட்டும் சாரி மினி டிஎன்ஏ யூஸ்ட் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி. இப்ப நம்ம சொன்ன இல்லைங்களா 0.1% சொன்ன இல்லைங்களா, 0.1%ங்கிறது இந்த மினி டிஎன்ஏவை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் இந்த மினி டிஎன்ஏ தான் டிஎன்ஏ தொழில்நுட்பத்துல, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் தொழில்நுட்பத்துல பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். மினி 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 சாரி ஸோ அந்த 12th புக்கில் அந்த உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதனால உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, அடுத்தது இந்த சேட்டலைட் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேட்டலைட் டிஎன்ஏல பாலிமார்பிசத்தை ஏற்படுத்தும். பல்வேறு தன்மையுடைய இந்த கேரக்டர்களை மாறுபடுத்தக்கூடிய தன்மை, கேரக்டர்கள்லாம் என்னது அப்படின்னு சொல்ல பண்புகள்லாம் மாறுபடுது. அந்த மாறுபாடுகள் எதன் மூலமாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்ல போனா
த்ரோ த மியூட்டேஷன், திடீர் மாற்றத்தின் மூலமாக. சேட்டலைட் டிஎன்ஏல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்க்கு முக்கியமான காரணம் இந்த சேட்டலைட்ல இருக்க சேட்டலைட்ல கூடிய இந்த மினி டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வேறுபாடுகள் வந்து தோன்றது. அந்த வேறுபாடுகள் தோன்றதுக்கு முக்கியமான காரணம் தான் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். அந்த பாலிமார்பிசத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்ல போனா திடீர் மாற்றம். ஓகேங்களா? அந்த திடீர் மாற்றம் தான் என்னது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் என்னது அப்படின்னு சொல்ல போனா மாறுபடுறதுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த சேட்டலைட் டிஎன்ஏ அப்படிங்கிறதுங்க எல்லா உயிரினங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் மாறுபட்டு காணப்படும். நோட் பண்ணிக்கலாம். சேட்டலைட் டிஎன்ஏ அனைத்து உயிரினங்களிலும் வேறுபட்டு காணப்படுகிறது. நோட் பண்ணிக்கலாம். சேட்டலைட் டிஎன்ஏ அனைத்து உயிரினங்களிலும் வேறுபட்டு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிமரைஸ் which is the basic concept of being a DNA fingerprinting அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு முக்கியமான அடிப்படை என்ன அப்படின்னு சொல்ல போனா இந்த பாலிமார்பிசம். நோட் பண்ணிக்கலாம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படை எதை சொல்றாங்க? பாலிமார்பிசம். டிஎன்ஏ பாலிமார்பிசம் தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோடைய பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதுல இந்த அப்படி அந்த மினி டிஎன்ஏவில, அதாவது இந்த மினி சேட்டலைட்ல என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுங்க, வென்டார் அப்படின்னு சொல்லலாம், விஎன்டிஆர் அப்படின்னு சொல்லலாம். வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ். இந்த வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்ல போனா, இது இந்த நான் கோடிங் ஜீன்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். வேற எந்த டிஎன்ஏல நம்ம இருக்கக்கூடிய எதுலையுமே இருக்காது. நான் கோடிங் ஜீன்ஸ்ல மட்டும்தான் இந்த வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்ல போனா, ஃபார் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடினைன் பேர் வித் தயமின் அண்ட் குவானைன் பேர் வித் சொல்லுங்க சார் சைட்டோசின். ஸோ இப்போ வந்து பேரிங்கா இருக்கும். இந்த பேரிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீஜன்ல என்னாகும் அப்படின்னு சொல்ல போனா, ஒரு புக் ரேக்ல அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் இல்லை அப்படின்னு சொல்ல போனா, ஒரே புக்கு அந்த இடத்துல ஒரு ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதே ஒரே மாதிரியான புக்கு என்ன ஆகும், ஒரு டிஃப்ரெண்ட் கேப்ல என்னது அப்படின்னு சொல்ல போனா அரேஞ்ச்மெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் என்னது அப்படின்னு சொல்லுவோம், டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல இந்த GCAD அப்படிங்கிற அந்த கான்செப்ட் என்னது அப்படின்னு சொல்ல போனா, ஒரு பர்டிகுலர் இன்டர்வெல்ல என்னது அப்படின்னு சொல்ல போனா அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும். சோ அதை தான் என்னன்னு சொல்றாங்க, அந்த ரிப்பீட்டா வந்துட்டே இருக்குது பாத்தீங்களா, அதை தான் என்னன்னு சொல்றாங்க, இந்த வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் என்னது அப்படின்னு சொல்ல போனா, அதை மட்டும் நம்ம எடுக்கும்போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா GC இருக்கு. ஓகேங்களா? குவானைன் அண்ட் சைட்டோசின் இருக்கு இல்லைங்களா? அந்த டாண்டம் வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் என்னது அப்படின்னு சொல்ல போனா ஒரு 100 டைம்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ரிப்பீட்ஸ் என்னது அப்படின்னு சொல்ல போனா அதே மாதிரி இன்னொரு உயிரினத்துக்கும் அதே மாதிரி இருக்குன்னா கிடையாது. அதனுடைய சீக்வன்ஸ் என்னது அப்படின்னு சொல்ல போனா, இன்னொன்னுக்கு 10 இருக்கலாம், இன்னொன்னுக்கு 1 இருக்கலாம், ஒன்னொன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 இருக்கலாம். இப்படி என்னது அப்படின்னு சொல்ல போனா அதை மாறதை வச்சு இதை வச்சுதான் நம்ம என்னது சொல்றாங்க, நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ல இந்த ஆள் அப்படிங்கிறத ஒரு ஃபாரன்சிக் ஏதாவது ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல போனா, டிஎன்ஏ இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவோம், டேண்டம் நம்பர்ஸை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா அவங்க வந்து குற்றவாளியா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இந்த நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மனிதர்களுக்கு மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல போனா நம்பரிங் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஒரு 100னா அவங்க மட்டும் மற்ற ஒவ்வொரு உயிரினத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை வச்சுதான் இந்த டேண்டம் நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. சரி சரி, அதை நோட் பண்ணிக்கலாம். இந்த டாண்டம் ரிப்பீட்ஸ் அக்கர் ஒன்லி இன் நான் கோடிங் ரீஜன்ஸ். இந்த நான் கோடிங் ரீஜன், அதாவது இந்த நான் கோடிங் பகுதிகளில் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல போனா இந்த டாண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது காணப்படுமா. இட் ஒன்லி அக்கர் இன் திஸ் நான் கோடிங் ரீஜன்ஸ் ஆஃப் தி மினி சேட்டலைட், மினி டிஎன்ஏ.
அந்த மினி டிஎன்ஏல இருக்கக்கூடிய நான் குடிக் ரீஜன்ல மட்டும்தான் இது வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா இப்ப எங்க அம்மாவுடைய டேண்டம் ரிபீட்ஸ் இருக்குங்களா, அவங்களது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க அப்பாவோட இது டேண்டம் ரிபீட்ஸ் வேற மாதிரி இருக்கும். இப்ப இந்த குழந்தை என்னதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நான் என்ன பண்றேன், அந்த குழந்தையோட டிஎன்ஏ வச்சு செக் பண்ணும்போது அந்த டேண்டம் ரிபீட்ஸ் இருக்குங்களா, என்னோட டேண்டம் ரிபீட்ஸ் கிட்டத்தட்ட 50% என்னது மாதிரி என்னோட குழந்தைக்கு இருக்கும். ஓகேங்களா, இப்ப ஏஜின்னு சொன்ன இல்லைங்களா, நம்ம 100ன்னு சொல்லியிருந்தேன். என்னது என்னோட ஏஜ் அடினைன் குவானைனோட அது குவானைன் அந்த சைட்டோசினுடைய இது இருக்கு இல்லைங்களா, அந்த பேரிங் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பையனுக்கு 50% என்ன மாதிரியே அமைஞ்சிருக்கும். என்னோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அமைச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னா இவர் வந்து இவருடைய தந்தை அப்படிங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதுக்காக இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படி அதை அந்த மாதிரி டிஎன்ஏ இதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி போனா இந்த டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணதுக்கு அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸை பயன்படுத்துவோம். நோட் பண்ணிக்கலாம். இந்த டிஎன்ஏ துண்டங்களை வந்து பிரிப்பதற்கு எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல போனா டிஎன்ஏ செக்மெண்ட்ஸை தனியா செப்பரேட் பண்றதுக்கு எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல போனா அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ், அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. Next, technique for DNA fingerprinting. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்ல போனா இப்போ அந்த டிஎன்ஏ சாம்பிள் இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா அங்க ஒரு கிரைம் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஏதோ ஒரு கொலை நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கொலை நடக்கக்கூடிய இடத்துல அவருடைய பிளட் சாம்பிள்ஸா இருக்கலாம், ஹேரா இருக்கலாம், ஓகேங்களா, இல்லைன்னா அந்த ஸ்பெர்ம்ஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லணும்னா டிஎன்ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். முதல் ஸ்டெப் என்னது அப்படின்னா அதை என்னது டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் தனியா பிரிச்சு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரித்து எடுத்தல், எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த நியூக்ளியை. அது எதுவாக இருக்கலாம், சலைவாவா இருக்கலாம், சலைவா, ஹேரு, பிளட், ஸ்பெர்ம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதுல இருந்து என்ன பண்றாங்க அந்த எக்ஸ்ட்ராக்ட் தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. அதை அந்த டிஎன்ஏவை பிரிச்சு எடுத்து நம்ம டிஎன்ஏவை கட் பண்றதுக்கு எதை பயன்படுத்தும் சொல்லியிருக்கேன் சார், சொல்லுங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஓகேவா, the restriction endonucleus is used for the cut the DNA fragments. ஓகே, அத என்ன பண்றோம் restriction endonucleus பயன்படுத்தும். அதை ஜாயின் பண்றதுக்கு எதை பயன்படுத்துவோம் நம்ம டிஎன்ஏ லைகேஸ். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சாதான் இந்த நியூக்ளியோடைடு அந்த பேரிங்கு, இப்ப அடினைன் தைமினுக்களுடைய பாண்டிங்கு, ஓகே, ஹைட் அடினைன் தைமினுக்களுடைய பாண்டிங் எத்தனை, குவானைன் சைட்டோசினுடைய பாண்டிங் எத்தனை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அதை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லப்போனா கட் பண்ணிடுறோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் என்னது அப்படின்னு சொல்லப்போனா இந்த அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அகரோஸ் ஜெல் நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ். அந்த அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் யூஸ் பண்ணி நாம அந்த டிஎன்ஏவோட ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த துண்டங்கள் என்னது அப்படின்னா செப்பரேட் பண்றோம். The DNA fragments are separated by the agarose gel electrophoresis. Agarose gel electrophoresis பயன்படுத்தி அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை வச்சு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லப்போனா ஒரு லைனிங்கா அரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸை பயன்படுத்தி டிஎன்ஏ துண்டங்களானது
வரிசைப்படுத்துறாங்க. அதுல டிஎன்ஏவை பிரிச்சு எடுத்தாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்னது இந்த VNTR சொன்னாங்களா, வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ். சோ அந்த நான் கோடிங் ரீஜனை மட்டும் நம்ம அந்த டிஎன்ஏல இருந்து அந்த வென்டார் VNTR சொல்லப்படுற அந்த ஜீன்ஸ் நான் கோடிங் ஜீன்ஸை மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னா தனியா பிரிச்சு எடுக்கிறோம். We are separated. Next step, separated VNTR satellites from mini satellite. அதுல கூடிய அந்த மினி சேட்டலைட்ல கூடிய இந்த VNTR ஜீன்ஸை மட்டும் தனியா வந்து பிரிச்சு எடுக்கிறோம். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லப்போனா, அந்த பிரிச்சு எடுத்த அந்த ஜீன்களை PCR தெரியலீங்களா அப்படின்னு என்ன சார், பாலிமரேஸ் சங்கிலி தொடர்வினை, தமிழ்ல பாலிமரேஸ் சங்கிலி தொடர்வினை, PCR பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் மூலமா அந்த ரிப்பீட்டட் டேண்டம் ரிப்பீட்டட் அந்த யூனிட்டை மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய மல்டிப்ளை பண்ணும். சோ அப்ப நம்ம பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் எதுக்கு பயன்படுத்துவாங்க? எஸ், நாம டிஎன்ஏ காப்பீஸ அதிக அளவுல உற்பத்தி செய்வதற்கு நம்மளுக்கு தேவையான, இப்ப என்னுடைய ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏ மட்டும்தான் எனக்கு தேவை, அதை மட்டும் என்னது அப்படின்னு சொல்ல போனா மல்டிப்ளை பண்றதுக்கு இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான டிஎன்ஏ உடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிடைச்சோம். அதை எடுத்து அப்புறம் வந்து VNTR மல்டிப்ளை பை த PCR மெத்தட். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்டிப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அடுத்தது நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா இதை என்னது பிரிக்கிறாங்க. இதை பிரிக்கிற அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை பிரிக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க, எதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா அல்கலைன் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை சிங்கிள் ஸ்டாண்டர்டா பிரிக்கிறாங்க. So the alkaline chemicals are used for the conversion of double standard DNA into single standard. அது தனியா வந்து பிரிக்கிறதுக்கு alkaline chemicals யூஸ் பண்றாங்க. So the alkaline chemicals breaks the double standard DNA into single standard DNA. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ஸ்ல அப்ப நம்ம பிரிச்சுட்டோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, அது தனியா செப்பரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் அக்ரோஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸை யூஸ் பண்ணி நம்ம தனியா அடுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய மினி சேட்டலைட் இருக்கு இல்லைங்களா, அந்த மினி சேட்டலைட்ல இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸை மட்டும் தனியா எடுத்துறோம். அதை அடுத்தது என்ன பண்ணோம், PCR மெத்தட் மூலமா நிறைய மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஓகேங்களா, அந்த மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது அல்கலைன் அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிஎன்ஏவை ரெண்டா பிரிச்சிடும். ஓகேங்களா, பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ரூஃப்ஸ், டிஎன்ஏ ரேடியோ நோட் பண்ணிக்கலாம், டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவ் ப்ரூஃப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவ் ப்ரூஃப்ஸுக்கு உட்படுத்துறோம். அப்படி என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லப்போனா, நம்ம ஆர்டிபிஷியலா இந்த நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நியூக்ளியோடைட்ஸ் என்னங்க சார் சொல்லுங்க, ஒரு நியூக்ளியோடைட்ஸ்னா என்ன இருக்கும், என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க, நைட்ரஜன் பேசஸ், பாஸ்பேட் குரூப், அப்புறம் சுகர். ஓகேங்களா, அந்த சுகர் குரூப் 3 இருக்கு இல்லைங்களா டிஎன்ஏவில், டவுட் எதுவும் இல்லை. சரி, இப்போ என்னது அப்படின்னு சொல்ல போனாங்க, இந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ரூஃப்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல போனா, ஆர்டிபிஷியலா டிஎன்ஏ நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல பிரிச்சுட்டோம், தனியா பிரிச்சு வச்சிருக்கிறோம். இதுக்கு ஆப்போசிட்டா என்ன வந்து பேரிங் ஆகுமோ அந்த இது என்ன சீக்வன்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்ல போனா
அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்போம். அதுக்கு ஏதாவது இதுக்கு என்ன இந்த சைடு என்ன அப்படி பேசிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா என்ன வந்து பேர் ஆகமோ அதை வந்து ஆர்டிபிஷியலா ஒரு ரேடியோ ஆக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ்க்கு உட்படுத்தி அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்ல போனா மாத்தி வச்சிருப்போம். எப்படி அப்படின்னு சொல்ல போனா அந்த கதிரியக்க தன்மையுடையதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா தமிழ்ல, கதிரியக்க தன்மையுடைய நியூக்ளியோடைட்ஸை ஆர்டிபிஷியலா என்ன பண்றாங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதோட என்ன பண்றாங்க இந்த ஏற்கனவே பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதோட வந்து பேரிங் ஆகிற மாதிரி பண்ணிடுவோம். இப்ப பேரிங் ஆனது வந்து மட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் மூலமா நம்ம என்னது எக்ஸ்ரே பண்ண முடியும். அப்படி எக்ஸ்ரே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லப்போனா இந்த நம்ம வந்து ஆர்டிபிஷியலா ரேடியோ ஆக்டிவ் கொடுத்து வச்சிருந்தாங்களா கதிரியக்க தன்மையுடைய நியூக்ளியோடைடு உருவாக்க பண்ணீங்களா அது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல போனா நம்மளுக்கு எக்ஸ்ரே மூலமா எடுக்கும்போது அதை மட்டும் தனியா செப்பரேட் தெரியும். அதுக்கு நான் என்னன்னு சொல்றாங்கன்னா டார்க் பேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த டார்க் பேண்ட் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ரே எடுக்கும்போது நம்மளுக்கு கிளியரா விசிபிள் ஆகும். அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல போனா அதை வச்சுதான் அந்த பர்டிகுலர் பர்சன் யாரு அப்படிங்கிறத அதோட டிஎன்ஏ காரணமானவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு அந்த டார்க் பேண்ட் அப்படிங்கிறது தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல போனா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு மஸ்டா யூஸ் பண்றாங்க. இந்த டார்க் பேண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ரே எடுக்கிறோம். எக்ஸ்ரே எடுக்கும் போது இந்த பேண்ட் மட்டும் நல்லாது அப்படின்னு சொல்ல போனா கிளியரா விசிபிள் ஆகும். அப்போ அடுத்துல அதுக்கு ஆப்போனண்டா என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறத வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா இதுக்கு அந்த கிரைம் பண்ணவர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட டிஎன்ஏ சீக்வன்ஸ் இப்படிதான் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பயன்படுத்துறாங்க. இதுதான் அந்த ஸ்டெப்ஸ். ஓகேங்களா சார்? ஃபர்ஸ்ட் கட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டை தனியா பிரிச்சு எடுத்துட்டோம். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஏன்னா இது வந்து ஃபாரன்சிக் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறோம். எக்ஸ்ட்ராக்டை வந்து பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா 2 செகண்ட்ஸ் அப்படி என்ன சொன்னேன். எஸ், கட் பண்ணிடும். ஓகேங்களா? கட் பண்ணதுக்கு அப்புறம் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் வச்சு ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனிங் பண்ணிடும். லைனிங் பண்ணதுக்கு அப்புறம் எஸ் என்ன சொல்றாங்க விஎன்டிஆரை வந்து பார்த்தீங்கன்னா எதுல இருந்து எடுக்கிறோம் நம்ம சேட்டலைட். அதோடைய சேட்டலைட் மினி சேட்டலைட் வந்து விஎன்டிஆர் ரீஜனை மட்டும் தனியாக பிரிச்சு எடுத்துறோம். அதுக்கப்புறம் என்னதுன்னா பிசிஆர் மெத்தட் மூலமா மல்டிப்ளை பண்ணிடும். மல்டிப்ளை பண்ணதை அல்கலைன் கெமிக்கல்ஸை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லப்போனா செப்பரேட் பண்ணிடும். செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆர்டிபிஷியலா ரேடியோ ஆக்டிவ் கொடுத்த அந்த நியூக்ளியோடைட்ஸ் அதோட பேர் பண்றோம். ஓகேங்களா? அந்த பேர் பண்ணும்போது அடுத்தது வந்து ரேடியோ ஆக்டிவ் மூலமா என்ன அப்படின்னு சொல்றோம் ஒரு எக்ஸ்ரே நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? எக்ஸ்ரே எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்றோம் அந்த பேண்ட் மட்டும் கிளியரா விசிபிள் ஆகும். அந்த பேண்ட் வச்சு அது அவருடைய சீக்வன்ஸ் அவருடைய டிஎன்ஏ என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது பர்டிகுலரா இந்த விஎன்டிஆர் அப்படிங்கிறது அந்த பர்சனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அந்த கிரைம் பண்ணவர் இவரா வேற எவரா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. சரி, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தொழில்நுட்பம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப உங்கள இருந்து என்ன வந்து நான் வேறுபடுத்துறதுக்கு மனிதர்களை வேறுபடுத்துவதற்கு இந்த செப்பரேட் இண்டிவிஜுவல் ஹியூமன் ஃப்ரம் அதர்ஸ். ஓகேங்களா? மனிதர்களை ஒவ்வொரு மனிதர்களையும் தனித்தனியா இவர்களும் தனிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துருங்க இல்லையா? அப்ப வருங்க மனிதர்களை தனிமைப்படுத்தி காண்பிப்பதற்கு அல்லது வேறுபடுத்தி காண்பிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனா அது ஒருத்தருக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. எதுனா மோனோசைகோட்டிக் ட்வின்ஸுக்கு மட்டும் இது பொருந்தாது. ஏன்னா ஒரு கரு இரட்டையர்கள்னு சொல்றாங்க இல்லைங்களா? கூட பிறந்தவர்களுக்கு கூட இருக்கலாம். ஒரு கரு இரட்டையர்களுக்கு மட்டும் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஒரே மாதிரியா இருக்கும். மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் எக்ஸெப்ஷன் ஆஃப் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் அவங்களுக்கு மட்டும் ஒரே கருவிலிருந்து ஏன் அப்படின்னு சொல்ல போனா ஒரே கருவிலிருந்து தோன்றிருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு என்னது ரெண்டுமே என்னது அவங்களுடைய
எல்லாமே கேரக்டர் எல்லாமே டிஎன்ஏ எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்கும்னு சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, அந்த தந்தையை சொன்ன இல்லைங்களா, ஓகேங்களா, பெற்றோர்களை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்துறாங்க. பெற்றோர்களை சோ அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிச்சலாம் சார்? ஒரு பேரண்ட் 50%. ஓகேங்களா, 50% வந்து பார்த்தா அந்த விஎன்டிஆர் வந்து ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா ஸோ அவங்க பேரண்ட் அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்மளுடைய மூதாதையர், நம்ம யாரு எந்த இதுல இருந்து வந்தோம், நம்மளோட மூதாதையர்கள் ஜீன் எடுத்து நம்ம இவங்களுக்கு வந்து இந்த 7ஆம் அறிவு படத்துல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இவரோட டிஎன்ஏவும் இந்த போதி தர்மனுடைய டிஎன்ஏவும் வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்றாங்க இல்லையா. சோ அதான் மூதாதையர்களை வந்து கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்துறாங்க. நம்மளுடைய பாயினியர் யார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் ஒன், அந்த ஹெரிடிட்டி டிசீஸ், மரபியல் நோய்கள் அப்படின்னு சொல்லி ஹெரிடிட்டி டிசீஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ போன் கேன்சர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்னோட பையனுக்கு வந்து அது மாதிரி ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தினம் ஆல்டர்னேட்டிவ் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்ல போனா அதுக்கு ரெமெடி கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி என்னது இந்த ஜீன் ரீபேரிங் சிஸ்டம் மூலமா நம்ம என்னது ரீபேர் பண்ண முடியலைங்களா. அப்போ அந்த ஜெனட்டிக்கல் டிசீஸை வந்து கண்டுபிடிப்பதற்காக மரபியல் சம்பந்தமான நோய்களை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், இந்த கிரைம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல கிரைம் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல பயன்படுத்தலாம். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபாரன்சிக். நெக்ஸ்ட் ஒன், இந்த சோசியாலஜி அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து மனிதர்கள் எங்க தோன்றினாங்க நீங்க படிச்சிருப்பீங்க ஹிஸ்டரியில. எங்க சார்? லேமூர் இல்ல, முதல்ல தோன்றினது இப்ப நம்ம லேமூர் ஆப்பிரிக்கால தோன்றிருக்காங்க. ஓகே, அப்ப மனிதர்கள் வந்து ஆப்பிரிக்கால தான் தோன்றிருக்காங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அவங்களுடைய டிஎன்ஏவும் எடுத்து இங்கிருந்து அங்கிருந்தா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்ல போனா மைக்ரேட் ஆகிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களா. அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு சொல்ல போனா இது வந்து பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஜீனோகிராஃபி அப்படின்னு ஒண்ணு நோட் பண்ணிக்கலாம். ஜீனோகிராஃபி, the study of migratory history of humans. Study of migratory history of humans. மனிதர்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிறது படிக்கக்கூடிய அந்த அறிவியல் பிரிவு என்னன்னு சொல்றோம்? ஜெனோகிராஃபி அப்படின்னு சொல்றோம். ஜெனோகிராஃபி, the study of migratory history of humans. Study of migratory history of humans. சரி சரிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, ஏஆர்டி அப்படின்னு சொல்லலாம்.
இனப்பெருக்க துணை துணை தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி போனா, இனச்செல்கள் அல்லது இந்த கருமுட்டைகளை உடலுக்கு வெளியில எடுத்து அதை என்னது அப்படின்னு சொல்லி போனா கன்சீவ் பண்றது தான், அதை வந்து வளர வைக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போனா இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய கான்செப்ட் எதுக்காக இது பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி போனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்டிலிட்டியா இருக்கிறாங்க. அந்த இன்ஃபர்டிலிட்டியா இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றது தான் இதனுடைய கான்செப்ட். இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அதை அப்படிதான் இந்த பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். நெக்ஸ்ட் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், இந்த ஐவிஎஃப்னு சொல்றோம், அதுதான் அந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தேர்ட் அப்படி இருக்கக்கூடியது அந்த சைகோட் இன்ட்ராஃபோலோபியன் டிரான்ஸ்ஃபர், சைகோட் அந்த கருமுட்டை அண்ட நாளத்தினுள் செலுத்துதல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னா கேமெட்ஸ் இன்ட்ரா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ்? அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் மெத்தட் டெக்னாலஜி எழுதிக்கலாம், ஒவ்வொன்றும் எழுதிக்கோங்க. இது ஒரு மெத்தட், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தடு இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். கருப்பையினுள் விந்தணுக்களை செலுத்துதல். செகண்ட் ஒன் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லலாம். உடல் வெளிக்கருவுறுதல், டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு கொடுப்போம். நெக்ஸ்ட் ஒன் இந்த பருப்பையை அண்ட நாளத்தினுள் செலுத்துது அப்படின்னா ஜைகோட் இன்ட்ராஃபேலோபியன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் இனச்செல்களை அண்ட நாளத்தினுள் செலுத்துதல், கேமிட் இன்ட்ராஃபோலோபியன் டிரான்ஸ்ஃபர், கிஃப்ட்னு சொல்றாங்க. கேமிட் இன்ட்ராஃபோலோபியன் டிரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர், கரு இடமாற்றம். நெக்ஸ்ட் ஒன் அண்டசெல் சைட்டோபிளாஸ்மிக் விந்து செல்களை செலுத்துதல், இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அது மட்டும் இல்லாம இந்த கரு பதிவதற்கு முன்பாக வந்து மரபியல் அதாவது அந்த பேபிக்கு வந்து அதாவது உருவாக்குற அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜெனட்டிக்கல் டிசீஸ் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறோம். தென் அதே மாதிரி அந்த ஓவம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மை வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்றதுக்கும் இந்த மாதிரி மெத்தடை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது இந்த கருப்பையினுள் விந்து செல்களை உட்செலுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இந்த யாருக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன் அந்த ஸ்பெர்ம்ஸ் இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா குறைவான அளவுல வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகும். ஓகேங்களா, அவர்களுக்கு இந்த மிக குறைந்த விந்தணுக்களை உருவாக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கு இந்த செய்யக்கூடிய நோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்புகள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லப்போனா தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ என்ன இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா டோனர்ஸ் கிட்ட இருந்தோ என்ன எடுத்து என்ன பண்ண இந்த செர்விக்ஸ் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் செலுத்துறதுக்கு பேர் தான் இந்த இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல போனா அந்த ஓவத்தை வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விட்டு என்ன பண்றாங்க ப்ரொடியூஸ் உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு சொன்னா செர்விக்ஸ் ரீஜன் வழியா என்னது அப்படின்னு சொல்ல போனா இந்த ஸ்பெர்மை வந்து பாத்தீங்கன்னா உட்செலுத்துவாங்க. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு சொல்ல போனா இந்த இந்த இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான கான்செப்ட் அதிகமான விந்தணுக்களை அவங்களால உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா டோனர்ஸ் கிட்ட இருந்தோ இல்லைன்னா வந்து அவனோட ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா செர்விக்ஸ் ரீஜன் வழியாவா உட்செலுத்தி என்னது அப்படின்னு சொல்றாங்க கருவறை வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க இந்த IUI அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒன் உடலை வெளிக்கருவுறுதல், அது சோதனை குழாய் குழந்தை அப்படின்னு சொன்னா இன்ட்ரா ஃபெர்டிலைசேஷன், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஆர் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லலாம். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஆர்
டெஸ்ட் டியூப் பேபி. இதுல என்னது அப்படின்னு சொல்ல போனா அதுல வந்து ஸ்பெர்ம்ஸை மட்டும்தான் கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்ல போனா செர்விக்ஸ் ரீஜன் வழியா என்டர் பண்றோம். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட். அது வந்து ஒரு மெத்தடு. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா போத் ஸ்பெர்ம் அண்ட் ஓவர் ரெண்டையும் வெளியே எடுத்துட்டு அதை என்னது அப்படின்னு சொல்ல போனா ஃபர்டிலைஸ் ஆகுது வெளியே டெஸ்ட் டியூப்ல அதை அதுக்குன்னு உருவாக்கக்கூடிய மீடியத்துல வச்சு அதை என்ன பண்ணாங்க ஃபர்டிலைஸ் ஆக வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றா திரும்பவும் வந்து பார்த்தோன்னா அந்த யூட்ரஸ் ரீஜ்லயே கொண்டாந்து பண்ண வச்சிடறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தடுக்கு தான் என்ன சொல்றாங்க டெஸ்ட் டியூப் பேபி மெத்தடுன்னா இது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா. இதுல இப்போ வந்து கருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது என்னதுன்னா மீதம் நிறைய வந்து கருக்கள் வந்து மீதமாயிரும். அது இந்த கிரையோ ப்ரெசர்வேஷன் தெரியும்ல நம்மளுக்கு, உரைநிலை, அது தமிழ்ல உரைநிலை பதப்படுத்துதல், இங்கிலீஷ்ல கிரையோ ப்ரெசர்வேஷன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய அதாவது வெளியே டெஸ்ட் டியூப்ல வந்து நம்ம வந்து ஃபர்டிலைஸ் பண்ண வச்சிரும். அந்த கருவுரை வச்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி நிறைய வந்து கருவுட்டு இருக்கும். அதை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல சப்போஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டா கூட, ஓகேங்களா, அது அழிஞ்சிட்டா கூட திரும்ப என்ன பண்றாங்க ஏற்கனவே நம்ம கிரையோ ப்ரெசர்வேஷன் மூலமா நம்ம பதப்படுத்தி வச்சிருந்ததா என்ன பண்றாங்க திரும்பவும் என்னது அப்படின்னு சொல்றோம் ஃபியூச்சருக்காக வைத்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டெஸ்ட் பேபி மெத்தட் அப்படின்னு சொல்றோம். இதுல மேக்சிமம் எந்த செல் நிலையில வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா 8 செல்டு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த 8 செல்டு ஸ்டேஜ்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும்னா அந்த வெளியில டெஸ்ட் டியூப்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் என்ன பண்றாங்க அந்த கருப்பையில கொண்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா 8 செல் ஸ்டேஜ்ல வைப்பாங்க. அது ஞாபகம் வச்சுக்காங்க. 8 செல் ஸ்டேஜ்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த அண்டத்தை தூண்டப்படுதல்னு சொல்லுவாங்க. இண்டக்ஷன் ஆஃப் ஓவரி ஃபர்ஸ்ட் ஒன், அண்டத்தை தூண்டப்படுதல் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது அண்ட செல்களை வெளிக்கொணர்தல்னு சொல்றாங்க. செப்பரேட் பண்றோம். அதை நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் தேர்ட் அப்படின்னு சொல்ல போனா அது வெளியில டெஸ்ட் டியூப்ல வச்சு கருவுற வைக்கணும். ஓகே, ஃபர்டிலைஸ் பண்றோம். தென் அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் வளர்ந்ததுக்கு செல் வந்து அந்த கிளிவேஜ்னு சொல்றோம் இல்லைங்களா, செல்கள் வந்து பெருக்கம் அடைந்த நிகழ்ச்சி இந்த கிளிவேஜ் எல்லாம். அப்ப என்னது அப்படின்னா செல்கள் வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த வளர்ந்தது 8 செல்லடு ஸ்டேஜ்ல என்ன பண்றோம் அப்படின்னா திரும்பவும் அந்த பெண்ணினுடைய என்னது கருப்பையில கொண்டு போய் நம்ம வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி என்னது அப்படின்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் அதோடைய the steps involved in the in vitro fertilization. இதுல இந்த HCG நோட் பண்ணிக்கலாம். ஹியூமன் கோரியானிக் கொனட்டோட்ராபின், ஹியூமன் கோரியானிக் கொனட்டோட்ராபின் அப்படிங்கிறத செலுத்துறாங்க. இது எதுக்கு பயன்படும் தெரியும் அப்படின்னு சொல்லப்போனா அவங்க ஃபர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வந்து வளர்றதுக்குள்ள அவங்களுக்கு மென்சஸ் ஆயிடலாம். ஓகேங்களா, அந்த மென்சஸ் ஆகிறத தடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா இந்த HCG அப்படிங்கிறத பயன்படுத்தாங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஹியூமன் கோரியானிக் கொனட்டோட்ராபின் அப்படிங்கிறது இது அந்த பிளாசென்டா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பிளாசென்டா அப்படிங்கிறது தான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண. நோட் பண்ணிக்கலாம். பிளாசென்டா தாய்சேய் இணைப்பு திசுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த தாய்சேய் இணைப்பு திசு அப்படிங்கிறது தான் அந்த கர்ப்ப காலத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லப்போனா இதுதான் இந்த ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லப்போனா அந்த மென்சஸ் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்காக இந்த ஊசியை செலுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 34 to 37 வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹவர்ஸுக்கு அப்புறம் என்னது அப்படின்னு சொல்லப்போனா ஒரு அனஸ்தீசியா கொடுத்துருவாங்க. ஒரு அனஸ்தீசியா கொடுத்துட்டு அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லப்போனா அந்த அண்டத்தை ஃபர்ஸ்ட் வெளியே எடுப்பாங்க. வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல என்னது அப்படின்னு சொல்லப்போனா அந்த விந்து செல்களே தனியாக எடுத்து அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் அதை டெஸ்ட் டியூப்ல வச்சு ஃபெர்டிலைஸ் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லப்போனா உள்ள செலுத்திடுறாங்க. இதுதான் அதுல கூடிய ஒரு மேஜர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவூரத்துக்கு எவ்வளவு விந்து செல்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா 10,000 to 1 lakhs நகரும் திறனுடைய ஃபர்டிலைசர் சொல்லாம மூவபிள் ஸ்பெர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நோட் பண்ணிக்கலாம். இந்த கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஒரு முட்டையை வந்து கருவுறத்துக்கு 10,000 to 1 lakhs ஸ்பெர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. தேவைப்படுது அப்படிங்கிறாங்க.
சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபர்டிலைஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 செல் ஸ்டேஜில் அதை நான் 8 செல் பிளாஸ்டோமியர்ஸ், அந்த பிளாஸ்டோமியர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு செல்ஸும் 8 செல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அந்த ஈச் ஒரு சிங்கிள் செல்லும் ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன பிளாஸ்டோமியர்ஸ் தான் சொல்லுவாங்க. பிளாஸ்டோமியர்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கிற இந்த 8 செல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு செல்லும் பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்ராஸ்கோபி மெத்தட் மூலமா என்னது அப்படின்னு சொல்லணும்னா இந்த அண்டத்துல வந்து செலுத்திடுவாங்க, உள்ள செலுத்திடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போய் என்னாகும் அப்படின்னு சொன்னா கருக்கோள பை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருமுட்டை வந்து பதிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த 8 செல் ஸ்டேஜ்க்கு அப்புறம் நிறைய வந்து மல்டிப்ளை ஆயிட்டு அதை வந்து வளர ஆரம்பிச்சது. இதுதான் இந்த டெஸ்ட் டியூப் பேபி மெத்தட்ல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி பத்திலாங்களா. நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரா யூட்ரைன்ஸ் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அடுத்த இது இந்த ஸ்டேஜ்ல நம்ம டெஸ்ட் டியூப் பேபி மெத்தட்ல 8 செல் ஸ்டேஜ்ல வந்து என்னது அப்படின்னு சொல்லப்போனா அதை நம்ம வந்து சர்விக்ஸ்ல இது பண்ணியிருப்போம். இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லப்போனா 8 செல் ஸ்டேஜுக்கு மேல வளர்ந்த அந்த இதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லப்போனா இந்த மெத்தடுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கலாம். மோர் தென் 8 செல்ஸ் பிளாஸ்டோமியர்களுக்கு கொண்ட அந்த செல்களை வந்து கருப்பையில வந்து நியூட்ரஸ்ல வந்து growth பண்றதுக்காக இதை வந்து வளர வைக்கிறாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்றாங்க, இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன், கருப்பை உள்ளிட மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த மெத்தடை வந்து பயன்படுத்துறாங்க. இது எதுக்காக சரி பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 செல் உள்ள அழிஞ்சு போயிடும். ஓகேங்களா, ஸோ அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா வளர வச்சு அதுக்கப்புறம் என்னது உள்ள செலுத்துறாங்க. ஸோ அந்த பர்பஸுக்காக இந்த கருப்பை உள்ளிட மாற்றம் அப்படிங்கிற மெத்தடை வந்து பயன்படுத்துறாங்க. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா கேமெட் இன்ட்ரா ஃபாலோபியன் டிரான்ஸ்பர் மெத்தட கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஃபாலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாலோபியன் டியூப்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா அந்த ஸ்பெர்ம் அண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைஸ் ஆயிருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைஸ் பண்றதுக்கு இந்த மெத்தடை வந்து கேமெட் இன்ட்ரா ஃபாலோபியன் டிரான்ஸ்பர் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, இது வந்து எங்க வந்து ஃபெர்டிலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஃபாலோபியன் டியூப்ல வந்து பண்றதுக்காக இந்த மெத்தட் வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து ஃபாலோபியன் டியூப்ல ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இது என்ன திரும்ப என்னது அப்படின்னு சொல்லணும்னா அந்த கருப்பை பகுதியில போய் மூவ் ஆயிட்டு நார்மலா இருக்கக்கூடிய அந்த கரு மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து இந்த கேமெட் இன்ட்ரோ ஃபாலோபியன் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதோட கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்காங்க. நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி தென் இது வந்து ஃபர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் மூவ் ஆயிட்டு அங்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல போனா அங்க போயிட்டு நல்லா வந்து நார்மல் ஒரு இது முட்டை மாதிரி அது வளர ஆரம்பிச்சு கருமுட்டை மாதிரி வளர ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னா அண்ட சைட்டோபிளாஸ்மிக் விந்து செல்களை செலுத்துதல். இது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க இப்ப அந்த இந்த மெத்தட்ல அந்த ஓவத்தை வெளியே எடுத்துறாங்க. ஓகேங்களா, அது வந்து அண்ட செல்ல மட்டும் வெளியே எடுத்துட்டு என்ன பண்றாங்க ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு விந்து செல்ல மட்டும் யூஸ் பண்றாங்க. சிங்கிள் ஸ்பெர்ம் செல்ஸை மட்டும் என்ன பண்ண இந்த மெத்தடுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொல்ல போனா சைட்டோபிளாஸ்ல உள்ள செலுத்திடுவாங்க. இதனால என்னது கருத்தரிக்கக்கூடிய அந்த விகிதம் நோட் பண்ணிக்கலாம் 75 to 85%. நோட் பண்ணிக்கலாம், அந்த பாயிண்ட் கேட்கலாம். 75 to 85% வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபெர்டிலைசேஷன் ஆகக்கூடிய வீதம் வந்து பாத்தீங்கன்னா 75 to 80%. ஃபெர்டிலைசேஷன் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா 75 to 85% வந்து பாசிபிள் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி டெஸ்ட் டியூப்ல வர மாதிரி 8 செல்ஸ் வந்து ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த செர்விக்ஸ் வந்து அப்படின்னா செலுத்திடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
இந்த மாதிரி. ஸோ அடுத்து இந்த வாடகை தாய்மை சரகசி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாய்மை அடைய முடியாத நிலைமை இன்ஃபர்டிலிட்டியா இருப்பாங்க. இன்னொரு விஷயம், அந்த உடம்புக்கு எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஆர்டிஸ்ட் நயன்தாரா இருக்கு இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான், ப்ராக்டிக்கல் இதான், ரைட். அவங்களை இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா அதனால ஒரு ஒரு இன்கம் ஒரு பாதிக்கப்படலாம், அதே மாதிரி உடல் வந்து பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ அதை மெயின்டெனன்ஸ் பண்ணோம், இல்லைன்னா வந்து வேற ஏதோ இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி பல ரீசனுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த வாடகை தாய் என்ன பண்றாங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த முறையில வந்து அவங்களுடைய அண்டத்தை வெளியே எடுத்தோ இல்லைன்னா வந்து அவங்க கணவருடைய இது ஸ்பெர்மை வந்து வெளியே இது பண்ணி டெஸ்ட் பே மாதிரி வச்சு என்ன பண்ணாங்க இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு இதை மட்டும் உருவாக்கிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஆண்களின் மலட்டு தன்மை தடுப்பு அப்படின்னு சொல்றாங்க, மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்ஷன் அப்படின்னா. அதாவதுங்க இவங்களுடைய என்னது அப்படின்னு சொன்னா ஸ்பெர்ம்ல ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அந்த விந்து திரவத்துல இந்த ஸ்பெர்ம்ஸ் விந்து செல்கள் இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி இருக்கக்கூடியதுங்கிறத சொல்றாங்க இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 100% இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மட்டும்தான், 100ல ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லுவோம். அதை நோட் பண்ணிக்கலாம். அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ஏ ஜூஸ் பெர்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ ஜூஸ் நோட் பண்ணிக்கலாம் சார். அந்த மல்ட்டு தன்மையுடைய அந்த கண்டிஷனை அந்த ஸ்பெர்ம் செல்ஸ்ல, அந்த ஸ்பெர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விந்து திரவத்துல அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் இல்லாத அந்த நிலைக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஏ ஜூஸ் பெர்மேட் அப்படின்னு சொல்றாங்க. ஏ ஜூஸ் பெர்மேட். அந்த நகரும் திறனுடைய அந்த விந்து செல்கள் இல்லாத நிலை ஏ ஜூஸ் பெர்மேட். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த விந்தகத்திலிருந்து விந்து சேகரித்தல். இதுல எதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா சில சில ஆண்களுக்கு என்னது அப்படின்னு சொல்ல, சில நபர்களுக்கு அந்த டெஸ்டிஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்பெர்ம்ஸோடைய செக்ரீஷன் வந்து குறைவா இருக்கும். ஓகேங்களா? நார்மலா தான் இருப்பாங்க, ஃபெர்டிலிட்டி கண்டிஷனோட தான் இருப்பாங்க. ஆனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல போனா அவங்களுக்கு ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் செக்ரீஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி அதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா அந்த விந்து நாளன்னு சொல்லுவாங்க, அந்த விந்து நாளத்தை வழியா செலுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லணும்னா அதுல கூட டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய அந்த செல்களை என்ன பண்றாங்க அப்படின்னா தூண்டி விடுறதுக்காக இந்த மெத்தடை வந்து பயன்படுத்துவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் கவனி, இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மைனர் சர்ஜரி பண்றாங்க, அதுல வந்து அந்த விதைப்பயிட்ட டெஸ்டிஸ் ஒரு துளையிட்டு அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு சொல்லி போனா அதுல இருந்து வந்து போனா விந்தை வந்து சேகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு சொல்லி போனா இந்த விந்து நாளத்தை வந்து விரிவடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னதுன்னா அதனுடைய ஸ்பெர்ம் செக்ரீஷன் வந்து அதிகப்படுத்துறாங்க. இதுதான் அந்த மெத்தடு. இது ஒரு பழமையான மெத்தட், நோட் பண்ணிக்கலாம். இது ஒரு பழமையான மெத்தட், ஒரு தொன்மையான இது தொன்மையான அந்த பயோப்சி அப்படின்னு சொல்லுவோம், நோட் பண்ணிக்கலாம் சார். இதுல வந்து முதல்ல பயன்படுத்தினது பயோப்சி. அந்த பயோப்சியோட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது அடுத்து நம்ம பார்க்க போறது அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் மெத்தட்ல தான், டெக்னாலஜில தான் வரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க.
இதுல வந்து அல்ட்ரா சவுண்ட் மூலமா என்ன பண்றாங்க, ஸ்கேனிங் மெத்தட் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனாங்க, அந்த செர்விக்ஸ் ரீஜன்ல இருக்கக்கூடிய அது வந்து அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும், குறைவாக பிரச்சனை இருக்கக்கூடியது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா அந்த அல்ட்ரா சவுண்ட் மூலமா அந்த குழந்தையினுடைய அசைவுகளை, அந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிறதுக்காக வந்து பயன்படுத்தும் மெத்தட் தான் மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாத கருவளர்ச்சி போது பிறப்பு அதனுடைய தேதி, கருவினுடைய எண்ணிக்கை அதெல்லாம் தெரிஞ்சு நோட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் 3 months இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய அந்த கரு வளர்ச்சியை வச்சு என்ன பண்றாங்க, அது எப்போ பிறக்கும், அந்த டேட்டு, அந்த கரு இப்போ வந்து அதில் கூட எத்தனை செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மெத்தட் மூலமா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதே இந்த இந்த மெத்தடத்தை வச்சு அந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்ல போனா, ரீசெண்டாக கூட எங்க அண்ணாவுடைய பையனுக்கு வந்து அதனுடைய குழந்தைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துலயே ஒரு கட்டி பின்னாடி இருந்தது. அந்த கட்டி இருக்கிறத அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கேனிங் பண்ணிட்டு அதை உடனே அபார்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக என்னது அப்படின்னு சொல்ல போனா இந்த அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங் மெத்தட் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த கருசெல்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நல்லா வந்து தெரிய ஆரம்பிச்சது. அதை பசங்க நோட் பண்ண கருப்பை சம்பந்தமான இந்த குறைபாடுகளை ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங் மெத்தடு முக்கியமா நம்மளுக்கு பயன்பட்டு இருக்கு. இதுல இந்த அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங் மெத்தட்ல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு சார். 2D 3D அண்ட் 4D அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். 3க்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த அல்ட்ராசோனிக் அதனுடைய நிழல் ஷேடிங் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷேடிங் அதனோட குழந்தையினுடைய அந்த பர்டிகுலர் கேரக்டர், ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் 2D மெத்தட் மூலமா பார்க்க முடியும். நோட் பண்ணிக்கலாம். ஒன் பர்டிகுலர் கேரக்டர் மட்டுமே வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லணும்னா பார்க்கக்கூடிய அந்த மெத்தடுக்கு பண்ண சொல்றாங்க 2D ஸ்கேனிங்ல இருக்கிற அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங்ல இருக்கிற 2D மெத்தட் மூலமா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் என்னது அப்படின்னு சொல்லப்போனா அந்த நிழல் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேங்களா. செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்லப்போனா அந்த குழந்தையினுடைய லென்த்து, அதோட வித்து, அதுல வந்து எவ்வளவு ஆழம் வந்து பதித்திருக்கு, ஓகேங்களா, அந்த டெப்த், இந்த 3ஐயும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. லென்த்து அந்த வந்து பாத்தீங்கன்னா வித் அந்த டெப்த்தை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 3D மெத்தட் வந்து பயன்படுது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையோட ஒரு நார்மலா ஹெல்த்தியா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2D மெத்தட் வந்து பயன்படுத்துறாங்க. தென் அந்த 4D அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லப்போனா அந்த குழந்தையினுடைய எப்படி அசைவு இருக்கு இல்லைங்களா, அந்த அசைவு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டுவாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட வந்து காட்டுவாங்க இல்லைங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்றதுக்கு அந்த 4D மெத்தட் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு டைரக்ட் இது மாதிரி பண்ணும் இந்த மாதிரி. இதுதான் அந்த 2D 3D 4D கிட்டேயோட டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி என்னதுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து பயன்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. சரி, இது இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடியத இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி மெத்தட்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது ஒரே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படிங்கிற மெத்தட் தான் இருக்கு, அதை பார்த்துடலாம்.
சரி ரைட். இப்போ வந்து சார் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படங்களை பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இப்போ நம்மளுக்கு தேவையான, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாடு இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த நம்ம வந்து மாட்டினுடைய ஸ்பெர்மும் வந்து நம்ம கேட்குறோமோ அதை நம்ம வந்து ஃபோன் பண்ணிட்டா போதும். டாக்டர் வந்து வெட்டரி டாக்டர் கொண்டாந்து அதை பாட்டு போட்டு போயிடுவார். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னதுப்பா அப்படின்னு சொல்ல போனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனில் நாம் என்னது அப்படின்னு சொல்ல போனால் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல போனால் நம்மளுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த காளை மாடுகளுடைய ஸ்பெர்மை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல போனால் அந்த எந்த இதில் கலெக்ட் பண்ணி போனோம்னா கிரையோ ப்ரெசர்வேஷன் முறையில் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் நாம் என்ன நம்ம கொடுக்குறோம் கேட்குறோமோ அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்திடுவாங்க. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். இதனால என்னென்ன வந்து நன்மைகள் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். இதனுடைய அட்வான்சஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ வந்து கருவுறுதல் விதம் சொல்றாங்க, ஃபர்டிலைசேஷனுடைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்டிலைசேஷனுடைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நோட் பண்ணிக்கலாம். ஃபர்டிலைசேஷனுடைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப ரெண்டாவது என்னது அப்படின்னு சொல்ல போனா இந்த ரீப்ரொடக்டிவ் இந்த டிசீஸ்ன்னு சொல்றோம், இனப்பெருக்க நோய்கள் அப்படின்னு சொல்றோம். இதனால வந்து இப்பதான் தவிர்க்கப்படுது. ஏன் இது இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்ல போனா, இப்போ வந்து ஒரு மேட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அனிமல்ஸ்ல மேட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மேட்டிங் ஆகக்கூடிய அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அனிமல்ஸ் என்னது பாதிக்கப்பட்ட ஏதாவது நோயால பாதிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லா என்னது சொல்றாங்க, ஒரு வெல்த்தா இருக்கக்கூடிய ஹெல்த் அண்ட் வெல்த்தா இருக்கக்கூடிய அந்த அதோட இதுதான் கலெக்ட் பண்ணி ஸ்பெர்மை தான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்போனா நம்மளுடைய நாம எதை எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, ஓகேங்களா, அந்த காளையினுடைய எனக்கு வந்து அது நல்லா வந்து பார்த்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதனுடைய வீரியத்தன்மை அதிகமா இருக்குது. ஸோ அந்த கேட்டகரிக்காக நம்ம என்ன பண்றாங்க, நம்ம செலக்ட் பண்ண அந்த காளைகளினுடைய அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையானதுன்னு சொல்றாம செலுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். அதே இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்ல போனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு எடுத்து ரொம்ப டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில ஒரு மாடு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், அந்த மாடினுடைய ஸ்பெர்ம்ஸ் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்து ஆர்டர் போட்டா கூட என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த கிரையோ ப்ரெசர்வேஷன் மெத்தட் மூலமா இதை நம்ம கலெக்ட் பண்ணி என்னது பாதுகாத்து வச்சுட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமா நம்ம என்ன முடியும், செலுத்த முடியும். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய பாசிபிள்ஸ். ஓகேங்களா? இதுல டவுட் இருக்குங்களா சார்? இல்ல சரி, இதுதான் இப்போ வந்து இந்த இன்னைக்கு பார்த்தனது மூணே ஒரு டாபிக் தான். ஒன்று டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கு, இன்னொன்று அந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல போனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். இந்த டெஸ்ட் வச்சுட்டாங்களா உங்களுக்கு?